பொதுவா சில பேர் கேட்குற கேள்வி, நான் எந்த மனிதர்கிட்டருந்து விலகி இருப்பது நல்லது? சரியா இருக்கும். வாழ்க்கை எப்படி போகும்? அப்படின்னு கேட்பீங்க. நம்ம எந்த மனிதர்கிட்டயும் நம்ம சரியா அவங்ககிட்டருந்து விலகி இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலையா? விலகி இருங்க. அது தப்பு கிடையாது. பார்க்குறவங்க எல்லாரையும் அதை நம்ம கணிச்சுக்கிட்டே வாழ்ந்தோம்னா கிடையாது. தப்பா போயிடும். எனக்கு ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாடி லாங்குவேஜ், சில மனிதர்களை பற்றி, மனசை பற்றி, மைண்டை பற்றி நான் நிறைய புக்ஸ் படிச்சிருந்தப்ப ஒரு சர்டன் ஸ்டேஜில் எனக்கு ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம், ரொம்ப ஆழமாக நீங்கள் போயிருக்கிறீங்க. அப்போ போகும்போது என்ன ஆகும்னா, எல்லா மனிதனும் ரீட் பண்ண தோணும்னு சொன்னாங்க. அப்போ முடிவு பண்ணேன், புக்கு படிக்கிறது வேற, வாழ்க்கை நடைமுறை வேற. தெரிஞ்சுக்கணும், அது வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு மாத்திரம் நான் புரிஞ்சுக்கிட்டப்ப மனிதர்களை மனிதர்களாக பார்த்தேன். சில நேரம் பிரச்சனையா என்னைக்காவது அறிகுறி நம்மளுக்கு தோணும் போது அப்போ நான் தற்காத்து கொள்றது அந்த சைக்காலஜி, அந்த பாடி லாங்குவேஜ். அது மாதிரி இருக்கிறது தப்பு இல்லை. அதை நான் தெரிஞ்சிருக்கனாலே போற வரவங்க, பஸ்ல போறவங்க, ரோட்ல போறவங்க, பக்கத்துல இருக்கவங்க, வீட்டுல இருக்கவங்க, ஒய்ஃப்ல இருக்கவங்க, குழந்தை, அம்மா, அப்பா, கூட போறவங்க அத்தனை பேரும் நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வேலை பார்க்குற எல்லா இடத்துலையும் வாழவே முடியாது. அது சூழலை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். எப்ப பார்த்தாலும் அவங்க கரெக்டா தப்பான்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. அது போற போக்குல வாழ்க்கை போகணும்னு நான் நினைப்பேன். அப்படிதான் நான் போயிட்டு இருக்கேன். அதனாலதான் எனக்கு சில நேரம் சந்தோஷமா இருக்கு. எனக்கு கெடுதல் நினைக்கிற சில இருந்தாலும் சில பேர்கிட்ட நான் அதை கடந்து தான் போறேன். என் பக்கத்துல நிற்பாங்க, அவங்ககிட்டையும் ஹலோ சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். அதை அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க சில பேர்கிட்ட கொஞ்சம் டீப்பா பேசிட்டு போவேன். டிஃப்ரெண்ட் அங்க இருக்க தான் செய்யும். ஆனா நான் அதை கடந்து நான் போயிட்டு தான் இருக்கிறேன். அதே மாதிரி இந்த மனிதர் அந்த பண்ணி விலகி இருக்க தேவையில்லை. உங்களுக்கு சில பேரை பார்த்தா பிடிக்கலையா, பேச பிடிக்கலையா, விலகி இருங்க. சில பேர் உங்க கூட பேசுறாங்களா, பேசுங்க. மனிதர்களை பாகுபடுத்தி பார்க்கறதுக்கு பதிலாக யோசிச்சு போனாலே போதும். முதல்ல நம்ம சுயமா இருந்தா போதும். நம்ம கரெக்டா இருந்தோம்னா எதிரில் இருக்கிறவங்க அதே மாதிரி இருப்பாங்க. கண்ணாடி மாதிரி நீங்க சிரிச்சிங்கன்னா கண்ணாடி எப்படி உங்களை பார்த்து சிரிக்குன்னு உங்களுக்கு பிம்பம் தெரியுதோ, அதே மாதிரி நீங்க துக்கமா இருந்தா அங்கேயும் துக்கமா இருக்கும். நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும். கெடுதல் நினைச்சீங்கன்னா கெடுதல் நடக்கும். உங்க மனசு எப்படியோ அதுதான் எய்தாப்புல இருக்கவங்களும் செய்வாங்க. அதே மாதிரி வாழ்க்கை நீங்க நல்லா இருந்தீங்கன்னா அங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்ல மனிதர்கள் உங்களை தேடி பக்கத்திலே இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க என்னவா இருக்கீங்கன்றது உங்க கண்ணாடி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கே புரியும். பயப்படாதீங்க. நான் எப்பயும் சொல்ற மாதிரி நான் உங்க கூட இருக்கிறேன். வாழ்க்கையை ஜெயிக்கலாம். எதை பார்த்தும் பயப்படாதீங்க.